மாஸ்டருக்கு ஒரு பாயிண்டில் வந்து அடுத்து என்னென்ன ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் தான் இது டைரக்ஷன் ஆகுது. ஸோ பல டைரக்டர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 203 படம் பண்ணியிருக்கோம் மாஸ்டராக. எழுதி முடிக்கும் போது தான் தெரிஞ்சது அந்த ஏஜ் குரூப் அதுதான் மையமாக எடுத்துக்கிட்டு அந்த ஏஜ் குரூப் பையன் ஒரு பையனுக்கு உண்டான ஒரு கதை தான் அது. ஸோ எழுதும் போது சூர்யான்னு எதுவும் மைண்டில் இல்லை. என்னோட கதை நான் எழுதின கதையோட கதை களத்துக்கு பொருந்துற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்ததுனால ஸோ அப்படி தான் எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. இந்த படம் வந்து அவரோட ட்ரீம். நான் வந்து மாஸ்டர் இவ்வளோ பிஸியாக இருக்கீங்களே, இந்த நேரம் டைரக்ஷன் பண்ணணுமா அப்படின்லாம் கூட நம்ம பேசியிருக்கோம். அப்போ எவ்வளோ பேஷன் அவருக்கு. ஒரு சினிமாவில் வந்து சொந்த காசை போட்டு படம் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவரோட அந்த பில்டப்பு, அந்த மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ப்ளஸ் பயங்கர பிஸி. அவரோட டேட்டு கிடைக்குச்சா ஹீரோ டேட்டு அப்படின்ற ரேஞ்சில் இப்போ ஹிந்தி படத்துலலாம் அது மாதிரி தான் இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபீனிக்ஸ் திரைப்படத்துடைய மிக முக்கியமான தூண்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா அனல் அரசு சாரை நாங்கள் அனல் பறக்க ஃபைட் மாஸ்டராக மட்டும் பார்த்துட்டு இப்போது அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஒரு டேரக்டராக ஒரு திரைப்படம் எடுக்கணும்னு. அண்ட் ஃபஸ்ட்டே எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி, இந்த ஆசை ஒன்றும் இப்போ வந்திருக்காது இல்லையா, உங்களுக்கு எப்போயோ முளைச்ச ஒரு ஆசையாக தான் இருக்கும். இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இது ஆசைன்னு சொல்கிறத விட அடுத்த கட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபைட்டராக இருந்து மாஸ்டர் ஆகணும். மாஸ்டருக்கு ஒரு பாயிண்டில் வந்து அடுத்து என்னென்ன ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் தான் இது டைரக்ஷன் ஆகுது. ஸோ பல டைரக்டர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 203 படம் பண்ணியிருக்கோம் மாஸ்டராக. ஸோ நிறைய கதைகள் நிறைய பேசியிருக்கோம், நிறையா டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அந்த படத்துக்கே வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் மேபி அதோட நிறையா பேசி பழகினதுனால கூட இந்த எண்ணம் வந்திருக்கலாம். திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். நீங்கள் இப்படி இங்கிலீஷில் பேசும்போது எனக்கு ஜிவிஎம் சார் ஞாபகம் வருது. வாய்ஸ் அப்படி மேட்ச் பண்ணுறேன். எனிவேஸ், இதில் சூர்யா தான் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றது எப்போ ஃபிக்ஸான ஒரு விஷயம்? சரி, ரைட்டிங்காக பண்ணும்போது ப்ராசஸில் ஹீரோவை யாரும் மைண்டில் வைக்கல. ஏன்னா இந்த கதையை ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிடணுன்றதுல தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ எழுதி முடிக்கும் போது தான் தெரிஞ்சது அந்த ஏஜ் குரூப் அதுதான் மையமாக எடுத்துக்கிட்டு அந்த ஏஜ் குரூப் பையன் ஒரு பையனுக்கு உண்டான ஒரு கதை தான் அது. ஸோ எழுதும் போது சூர்யான்னு எதுவும் மைண்டில் இல்லை. பட் எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் ஒரு ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது, சென்னையில் ஜவான் ஷூட் நடக்கும்போது ஷாருக் சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கும்போது சூர்யா ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க அப்பாவை பார்க்க வந்தான். ஸோ அப்போ தான் எனக்கு சூர்யா பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் சங்கத்தமிழனில் பார்த்துருக்கேன். ரொம்ப சின்ன பையன், நாங்கள் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வேறு இந்த பையன் இப்போ வேறு மாதிரி ஒரு மாற்றம். அதே நேரத்தில் என்னோட கதை நான் எழுதின கதையோட கதை களத்துக்கு பொருந்துற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்ததுனால ஸோ அப்படி தான் எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. ஸோ அப்படி தான் சூர்யாவை சூஸ் பண்ணது. கிரேட். அடுத்தது வேல்ராஜ் சார். என் விஷ்லிஸ்ட்டில் வந்து நான் அடுத்த படம் நடிக்கிறதுல உங்கள் ஃப்ரேமில் ஒரு தடவை வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் எப்படி சார் இருந்துச்சு அனுபவம் இவரோட? ஏன்னா ஃபைட் மாஸ்டராக நீங்கள் ஆல்ரெடி நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒரு இயக்குனராக இவரோட ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் மாஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் கிட்டத்தட்ட அவ்வளோ ஒளிப்பதிவாளோட ஒர்க் பண்ணிட்டு என்னை வந்து அவர் இந்த படத்துக்கு கூப்பிட்டதுக்கு நான் கண்டிப்பாக மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இது என்கிட்ட மாஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப நாளாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஹீரோ யார் போகலான்ற வரைக்கும் மாஸ்டர் நிறைய என்கிட்ட பேசியிருக்காரு. 2 லாங்குவேஜ் பண்ணலாமா, 3 லாங்குவேஜ் பண்ணலாமா அப்படிலாம் நிறைய பேசியிருக்கோம். இந்த படம் வந்து அவரோட ட்ரீம். நான் வந்து மாஸ்டர் இவ்வளோ பிஸியாக இருக்கீங்களே, இந்த நேரம் டைரக்ஷன் பண்ணணுமா அப்படின்லாம் கூட நம்ம பேசியிருக்கோம். இல்லை எனக்கு வந்து கடைசியாக ஒரு திருப்தி எனக்கு வேணும் அப்படின்னாரு. ஒரு அவங்க மிஸ்ஸஸே ப்ரொடியூசர். ஸோ அப்போ எவ்வளோ பேஷன் அவருக்கு. ஒரு சினிமாவில் வந்து சொந்த காசை போட்டு படம் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஒரு கதை, நான் இந்த கதை ரெடி பண்ணியிருக்கேன், இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வைக்கிறாரு. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த கதையை அவரோட கனவை அவருக்கு உருக்குலைக்காமல் ஒரு ஒளிப்பதிவாளராக ஒரு கொண்டு வர தான் சவால். கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஃபைட் பண்ணோம். ஃபயர் எஃபெக்ட்லேயே அதாவது சூர்யா வந்து அவ்வளோ மாஸ்டர் வந்து எல்லா இன்ட்ரொடக்ஷன் இது வரைக்கும் எல்லா ஹீரோக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காரு. இப்போ ஹீரோவோட பையனுக்கு இன்ட்ரொடக்ஷன் ஒரு படமே கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஃபைட்டு வந்து நான் அசுரனில் வந்து இந்த ஒரிஜினலாக ஒரு மணலில் வந்து ஒரு ஃபைட் எடுத்தோம், அவ்வளோ ஹீட் இருக்கும். இந்த ஃபைட், இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு சுற்றி ஃபயரு, அதாவது புகையோடு சேர்ந்து வரும். பின்னால் இருக்கவங்க கூட தெரியாது, அவ்வளோ இதாக இருக்கும். அதில் ஒரு ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஸாக போனோம். 2 நைட்டு போனோம், கண்டினியூஸாக போனோம். நிற்காம ஸ்ட்ரெச்சா
ஆமாம், பகலில் ஃப்ரீ. ஃப்ரீ அதான் நைட் நைட்டு மட்டும்தான் போச்சு, 2-3 நாள் போச்சு. அது கண்டிப்பாக பேசப்படுற ஃபைட்டாக இருக்கும் டெஃபினட்டாக. வச்சுட்டு ஒரு ஃபயர் ஃபைட் இல்லைனா எப்படி? அந்த ஃபயருக்குள்ளே ஜம்ப் பண்ணி வர்றது, இப்படி நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு கேட்க வைக்கிற ஃபைட்டாக இருக்கும் டெஃபினட்டாக. சூப்பர் சூப்பர். அடுத்தது கம்மிங் டு இனிப்பன், எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த அனுபவம் இந்த திரைப்படத்தில்? இல்லை, எனக்கு மாஸ்டர் கூப்பிட்டது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் கிஃப்டடாக தான் நினைக்கிறேன். ஏன்னா மாஸ்டர் வந்து நான் மாஸ்டரோட ஃபைட் பண்ணுறது அந்த இதை ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அப்போ வந்து மாஸ்டரோட எனக்கு பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவரோட அந்த பில்டப்பு, அந்த மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ப்ளஸ் மாஸ்டர் வந்து இப்போ அண்ணா சொன்ன மாதிரி பயங்கர பிஸி. அவரோட டேட்டு கிடைக்குச்சா ஹீரோ டேட்டு அப்படின்ற ரேஞ்சில் இப்போ ஹிந்தி படத்துலலாம் அது மாதிரி தான் இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கிற மாஸ்டர் அவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்லையும் வந்து ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அதை நேசிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. நம்ம எதுனாலும் பண்ணிடலான்ற மைண்ட் செட்டில் தான் நான் வந்துட்டேன் நான். அப்போ இந்த கேரக்டர் தான் சார் ஓகே மாஸ்டர் பண்ணுறேன் மாஸ்டர்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கிஃப்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான். சூப்பர் சூப்பர். இப்போது ஒரு நடிகனான பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது சூர்யாவுடைய டெடிகேஷன் இல்லை, ரொம்ப ரொம்ப சின்சியராக இருக்காரு. இந்த டான்ஸ்னாலும் சரி, இப்போ மாஸ்டர் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் வச்சுருப்பாரு. இருந்தாலும் வந்து அந்த ஃபைட்டு அதெல்லாம் வந்து ஒரு எல்லாம் இந்த டீமாக அவங்க பண்ணுற எம்எம்ஏ பண்ண போகும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்சியராக இருக்குது. நிச்சயமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. இவரோட கேரக்டர் பற்றி சொல்லலாங்களா? இல்லை, 4ஆம் தேதி வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன இப்படியே பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி.